ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கருப்புளுந்து வச்சு ஒரு சட்னி ரெடி பண்ணிவிட்டு கேவுரு மாவு வச்சு தோசை செய்ய போகிறோங்க. கருப்புளுந்து வந்து நல்ல 2 ஸ்பூன் கருப்புளுந்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஜஸ்ட்டு வதக்கி இஞ்சியும் ஒரு சின்ன பீஸ் வந்து புளியும் எடுத்து நல்லா வதக்கி இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்மளோட உளுந்து சட்னி ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம மெயின் டிஷ்ஷான கேவுரு மாவு தோசை தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு எந்த வித ரொம்ப ரிஸ்க்குமே கிடையாதுங்க. கடையில் வாங்குகிற கேவுரு மாவு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அது கூட 2 கரண்டி நம்ம வீட்டில் அரைக்கிற தோசை மாவை சேர்த்தோன்னு வைங்களேன், கேவுரு மாவு தோசை வந்து தயாராகிடும். எதுவும் ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க. ஜஸ்ட் கொஞ்சம் ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து தோசை வார்த்து சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அருமையான தோசை தயாருங்க. ரொம்ப வெறும் ஒயிட்டு தோசை இல்லாமல் இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த சட்னி இதுக்கு சூப்பர் காம்பினேஷன்.